ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பொன்மகன் சேமிப்பு திட்டம், ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பொன்மகன், அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாதிரி பொன்மகன் சேமிப்பு திட்டமும் இருக்குது. ஸோ இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம் ஸோ எதன் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ PPF, அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அந்த ஸ்கீம் கீழே தான் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம் இருக்கும். அதாவது பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது கிடைக்காது. ஆனால் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த PPF கீழே உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ PPF மூலம் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம் வந்து ஃபுல் கவரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த PPF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்குது, கேரண்டி ரிட்டர்ன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுனால இது ஒரு சூப்பரான ஸ்கீம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டியூரேஷன்ஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கான டியூரேஷன்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தபடி இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். டென்யூர் பொறுத்த வரைக்கும் 15 இயர்ஸ்க்கான டென்யூராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் மேக்ஸிமம் ஸ்கீம், இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 500 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஃபினான்ஷியல் இயரில். அதிகபட்சமாக ஒரு ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த அமௌண்ட்டை எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் இதுக்கான ரூலாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 3 months ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், 6 months ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு நான் ஒரு மாதம் ஒரு 500 கட்டுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு 3000 கிடைக்குது அப்படின்னா 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எனக்கு அடுத்த மாதம் வந்து ஒரு 10,000 கிடைக்குது அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எங்கெல்லாம் இந்த PPF அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் இந்த PPF அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம், அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். அடுத்தது நேஷனலைஸ்டு பேங்க், SBI பேங்க், பப்ளிக் நேஷனல், அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூகோ பேங்க், IOB பேங்க், ஸோ எல்லா பேங்க்லேயுமே இந்த பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஸ்கீம்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸிலும் இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. அடுத்தது இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் ஸோ டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக நீங்கள் கெயின் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதே போல் மெச்சூர்ட் அமௌண்ட்டும், அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், மெச்சூர்ட் அமௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேக்ஸ் டிடக்ஷன், ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிறதுனால இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸில் எந்தவித டிடக்ஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் கெயின் பண்ணுற டோட்டல் இன்கம் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்கிற இந்த PPF, அதாவது பொன்மகன் சேமிப்பு திட்டத்துக்கான இதுவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விட்ரால் ரூல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விட்ரால் பண்ணுற அமௌண்ட்டு, அதாவது 15 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் 15 இயர்ஸாக இருக்கும். ஸோ விட்ரால் கம்ப்ளீட் ஆகிறதும் 15 இயர்ஸாக தான் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் 15 இயர்ஸ் கழித்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ பார்ஷியல் விட்ரால், எனக்கு அதில் ஒரு பார்ட்டல், அதாவது ஒரு 50% ஆஃப் அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் விட்ரால் பண்ணலாம். அதுவும் ஆஃப்டர் 7 வருஷம் கழித்து தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாமினி ஃபெசிலிட்டிஸ். ஸோ நாமினி ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நாமினி நீங்கள் யார் வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கம்பல்சரி. ஸோ யாருன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களை வந்து நாமினி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால் க்ளோஷர். ஸோ முன்கூட்டியே நீங்கள் பார்ஷியல் விட்ரால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சம் அமௌண்ட்டு ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறமா எடுத்துக்க முடியும். ப்ரீமெச்சூர் விட்ரால் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களால் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஹைலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ்க்கான ஒரு லாக் பீரியடாக இருக்கும். ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித லிங்க்கும் இருக்காது. ஸோ உங்களுடைய அமௌண்ட் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வருமோ ஸோ அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ ஐடியலாக ஸோ லாங் டேர்மாக நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது பேக் எண்டாக இருக்கிறது
அதாவது கவர்மெண்ட் பேக்கெண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். இப்போது ஒரு 15 இயர்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 3000 வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 lakhs வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா தமிழில் அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ 500 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக மொத்தம் 15 இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 90,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 1,62,200 ப்ளஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் 3,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 9,72,200 உங்களுக்கு வந்து கிடைக்குது. 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக 22,68,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதாவது மந்த்லி நீங்கள் ஒரு 7,000 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு. அடுத்தது 9,000 நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 29,16,000 அதாவது 29,16,000 உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 16,20,000 இருக்குது. அடுத்தது இப்போ வந்து இதே அமௌண்ட்டை நம்ம ஒரு 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ 15 இயர்ஸ்க்கான இதுவாக இருந்தது. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 2,72,200 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு டபுளாக கிடைக்கிது. அதுவே 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5,44,000 கிடைக்கிது. அதுவே நீங்கள் வந்து ஒரு 3,000 மந்த்லி 20 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக 7,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 16,32,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 5,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 இயர்ஸ் சேர்த்து ஃபைனலாக 21 இயர்ஸில் 27,20,000 வந்து உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கிது. 9,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி நீங்கள் 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக 38,08,000 உங்களுக்கு வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக கிடைக்கிது. அதுவே நீங்கள் வந்து 9,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக 21,60,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மெச்சூர்ட் அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 48,96,000 உங்களுக்கு கிடைக்கிது. அதுவே மந்த்லி நீங்கள் வந்து 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக நீங்கள் 28 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மெச்சூர்ட் அமௌண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 65,28,000 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ப்ளஸ் அந்த உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டும் அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு ஃபைனலாக அந்த மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு லாங் டர்மாக சூஸ் பண்ணுறீங்க அல்லது கேர்ள் சைல்டாக இருக்குது அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம். அதாவது ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ ரிட்டர்ன் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபியூச்சரை நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு இதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் மெச்சூர்ட் அமௌண்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.